அடுத்தது நாங்க தான் பேச போறோம். அந்த நேரம் நம்ம தெரிஞ்சதுனால இங்க இருக்க மாட்டோம் சார். வேற எங்கேயோ இருப்போம். அதோட கண்டிப்பா இருக்கேன். சண்டே ஆனவங்க கஸ்டமர் வீட்ல இருக்காங்க. அப்ப தான் நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கான பொசிஷன் தான் கலெக்ஷன் ஏஜென்ட் மேனேஜர். ஆமா சார். வீட்டுக்கு வந்த உடனே குடும்ப தலைவன் ஒரு பொசிஷன். கொஞ்சம் நேரம் செலவு பண்ண சார். அதுக்கப்புறம் நான் வேலை ட்ரை பண்ணேன் சார். சார் எப்படி சார் பண்ண முடியும்? சப்போஸ் இவங்க வெளியே எங்கேயாச்சும் கூட்டு போகணும்னு சொன்னாங்க எப்படி சார்? இல்ல சார், நான் வந்து உங்க பக்கம் நிக்கிறேன். அந்த பக்கம் உங்க சைடு நிக்கிறேன். ஆனா நீங்க வந்து பணம் சம்பாதிப்பது மட்டுமே ஒரு ஆன்மாவோட அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நாம் வந்துட்டு ஜீ தமிழா ஷோவில் நம்ம வந்துட்டோம் ஓரளவுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது டைம் நாங்கள் போகிறோம் இல்லை? ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நாங்கள் 2வது டைம் போகிறோம். முதல் டைம் போனோம். பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கல. அந்தளவுக்கு நாங்கள் பேசலன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பயமாக இருந்தது, நர்வஸாக இருக்கும்ல. முதல் டைம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும்ல, அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது 2வது டைமுன்றனால ஓரளவுக்கு நல்லா நாங்கள் ஓரளவுக்கு பேசினோம். வாய்ப்பும் கிடைச்சது எங்களுக்கு. ரொம்ப 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 பெரிய நன்றி தான் சொல்லணும், கடவுளுக்கு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். தம்பு இங்கேயே விட்டுட்டு ட்ரெயினில் போனோம். போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு நீ சொன்னல, போன டைம் பார்த்தோன்னா நாங்கள் சொகுசாக பஸ்ஸில் போனோம். பட் ஆனால் வந்து என்னன்னா அங்கே பேச வாய்ப்பு இல்லை, எதுவும் நல்லது நடக்கலை. ஆனால் இந்த டைமு கஷ்டப்பட்டு போனோம். ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டே தான் போனோம். உட்காரவே இடம் இல்லாம வெயில், சரியான வெயில் வேற. அதனால ரொம்ப கஷ்டப்படுறோம். சரி எங்களா இங்க போயிட்டு பேசுவோமா அப்படின்ட்டு. ஆனா பட் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்பும் சரி, நமக்கான ஒரு நல்லதும் சரி கண்டிப்பா நடக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கஷ்டப்படாமலே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சத்தியமா சொல்றேன், யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படணும். நமக்கு ஒரு வாய்ப்பு தேவை அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா தான் அதோட பலனை வந்து நம்மளால வந்து அனுபவிக்க முடியுங்கிறது எங்களுக்கு இது ஒரு பாடம் இல்லை. எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை இது. எங்களுக்கு நிறைய இடத்துல நான் சொல்லுவேன் இதை வந்துட்டு. ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு நம்மளும் வந்து டிவி ஷோக்கு வந்துட்டோம். கடவுளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஸோ வந்து நீங்களும் வந்து இது மாதிரி வந்து ஜீ தமிழில் வந்து தமிழா ஷோவில் வந்து கலந்துக்கணும், பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக தரேன். ஓகே, பாய்.